முத்துவேல் சொல்றாரு, பொண்ணு பார்க்க போறோம், வடிவு எல்லா நகையும் போட்டுட்டு வான்னு சொல்றாரு. வடிவு சொல்றாங்க, நகை லாக்கர்ல இருக்குங்கன்னு சொல்றாங்க. மாறி சொல்றாங்க, இப்ப அண்ணி கழுத்துல நகை இருக்கணும், அவ்வளவுதானே, என்ன நான் என்னோட நகைய அன்னிக்கு போட்டு விடுறேன்னு போட்டு விடுறாங்க. கதிருக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, வண்டிய என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு, என் சூழல் அந்த மாதிரின்னு கதிரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. கதிரு நான் கொண்டு வந்து வண்டிய விட்டுறேன்னு சொல்றாரு. போனையும் வச்சிடுறாங்க. மீனா கேக்குறாங்க, அத்தை மயிலு எங்கன்னு கேக்குறாங்க. மயிலுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோமதி சொல்றாங்க. மீனாவும் ராஜியும் மயில ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. மயிலு படுத்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் எழுப்பி பாக்குறாரு, மயிலு எந்திரிக்கல. சரவணன் போயிடுறாரு. பழனி சொல்றாரு, கதிரு வந்துடட்டுமா, அப்புறம் சேர்ந்து சாப்பிடுவோன்னு பழனி சொல்றாரு. அதுக்கு ராஜி சொல்றாங்க, கதிர் வர லேட் ஆகுமாமான்னு சொல்றாங்க. அப்ப பழனி சொல்றாரு, இன்னைக்கு அவன் சீக்கிரத்திலே வந்துடுறதா எங்க கிட்ட சொன்னான், உங்ககிட்ட சொல்லலையாமான்னு கேக்குறாரு. எனக்கு அதை பத்தி தெரியாது மாமான்னு ராஜி சொல்றாங்க. ராஜி கிட்ட பழனி சொல்றாரு, இன்னைக்குதான் முதலா சைக்கிள்ல போய் டெலிவரி பண்றான், அது உனக்கு தெரியுமாமான்னு கேக்குறாங்க. ராஜி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, அவங்க ஃப்ரெண்டு பைக் வேணும்னு கேட்டாங்களாம், அதுதான் கதிரு அவன் பைக்கை கொடுத்துட்டு மாமாவோட சைக்கிளை சரி பண்ணிட்டு இன்னைக்கு டெலிவரிக்கு எடுத்துட்டு போயிருக்கான். கதிரு வீட்டுக்கு வந்துடுறாரு. ராஜி கதிரை நினைச்சு ஃபீல் பண்றாங்க.